ஆ வித்யா அங்கிள் நிலா குட்டி நான் ஆர்டர் பண்றேன். ஏதாவது தப்பு இருந்தா சொல்லணும். ம் சரிதான். கரெக்டா பண்ணனா? எனக்கு பிடிச்ச எல்லாமே ஆர்டர் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? எப்படி எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருக்கீங்க அருண்? அதெல்லாம் மறக்க முடியுமா வித்யா? மாமா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பப்ளிக் அந்த மாதிரிலாம் பண்ணாதானே. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன் பிடிக்காது? உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஏன் நான் உங்க கையை கோத்து நடக்க கூடாதா? மாமா, இந்த கல்யாணம் நின்றும் நான் உங்களை விட்டு போயிடுவேன் மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பா நமக்கு கல்யாணம் நடக்கும். நான் தான் உங்க வைஃப். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு மனசுல வர எந்த எண்ணத்தையும் வச்சுக்காதீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது நடக்காது. அதுக்கு வித்யா சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க உங்களை முழுசா மறந்துட்டாங்க மாமா. அதை புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, மாப்பிள்ள வராரு. அவர் நிலாவை பாத்திரக்கூடாது. வெல்கம் சார். ஹலோ. வெல்கம் மேடம், உட்காருங்க. தேங்க்யூ. சார் என்ன சாப்பிட்றீங்க சார்? ஆர்டர் சொல்லுங்க. ஒன் செகண்ட். நிலா, என் கூட கொஞ்சம் வா. என்னப்பா எங்க கூப்பிடுறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நிலாவுக்கு பிடிச்சது இங்க இருக்கு, அதை வாங்கி கொடுக்கலான்னு தான். அங்கிள் எதுவா இருந்தாலும் ஆர்டர் பண்ண வந்துற போது இங்கேயே டேபிளுக்கு கொண்டு வந்துருவாங்க. தனி அதுக்கு கூட்டிட்டு போனோம். அதுக்கு இல்ல, நிலாவுக்கு பிடிச்சதா பார்த்து நான் வாங்கி கொடுப்பேன். அவளுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீமா தாத்தா? அப்பா இப்ப ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணுமா? வித்யா எனக்காவது ஒரு நாள் தானே, அவங்க போய் சாப்பிட்டோம். வாமன்ல இந்த வந்துடுறேன். சரி சரி சாப்பிடுங்க. என்ன தாத்தா, எதுக்கு நம்ம இங்க நின்னு சாப்பிடணும்? ஐஸ்கிரீம் அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடலாம்ல. இங்க நம்ம பார்த்து வாங்கலாம். உனக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடு. இங்க பாரு, நீ 2-3 கூட வாங்கி சாப்பிடலாம், புரியுதா? சரியா? எடுத்துக்கோ. என்ன இது? இவன் வேற இங்க வந்திருக்கான்.
இவ இங்க இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் இவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேனே. ச்சே, எங்க போனாலும் இவ வந்துடுறா. மாமா, நீங்க அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம சாப்பிட வந்த மாதிரி அவங்களும் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களே உங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்காங்க. அப்புறம் நீங்க ஏன் மாமா ஃபீல் பண்றீங்க? சார் மாமா, இந்த சப்பாத்தி இந்த தால் இது சாப்பிடுறதுக்காக இங்க வரணுமா மாமா? எனக்கு இது போதும். மாமா, வித்யா கூட வந்திருக்கிறவரை பாத்தீங்களா? யாருன்னு தெரியுதா? ரோட்ல ஒரு பொண்ணு கிட்ட வம்பு இழுத்துட்டு இருந்தான்ல, அவன்தான். பொறுக்கி ராஸ்கல். இவனெல்லாம் கூட கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கா மாமா. நான் எதுவும் தப்பா சொல்லலையே மாமா. நீங்களும் தானே ரோட்ல நடந்ததை பாத்தீங்க. அப்புறம் எதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? சரி விடுங்க மாமா, அது அவங்களோட விருப்பம். நீங்க தான் டைவர்ஸ் பண்ணிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு? நல்ல வேலை, அவங்க கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். சொல்லுமா. அப்பா, நீங்க எப்படியாவது நிலாவை கூட்டிட்டு வெளியே போடுங்க. அவங்க கிளம்ப லேட் ஆகும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. என்னாச்சு வித்யா? ஒரு ஆபீஷியல் கால். மாமா, நீங்க அங்க பாக்காதீங்க. உங்க தட்டை மட்டும் பார்த்து சாப்பிடுங்க மாமா. ஆமா வித்யா, நான் கேக் ஆர்டர் பண்ணவே இல்லையே. ஏன் நீங்க மட்டும் தான் சர்ப்ரைஸ் பண்ணுவீங்களா? நாங்க சர்ப்ரைஸ் பண்ண மாட்டோமா? இந்த ரெஸ்டாரண்ட்ல கேக் எப்பவுமே ரெடியா இருக்கும். ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி சொன்னா போதும், கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. உன்னை அருண் இத்தனை நாளா மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததை நினைச்சா வருத்தமா இருக்குமா? அருணோட இந்த பிறந்த நாளை
நான் மறக்கவே மாட்டேன். வித்யா, என்ன பாப்பாவும் அங்கிளும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வராம இருக்காங்க? அவங்க வந்ததும் கேக்க கட் பண்ணலாம். வந்துருவாங்க. பாத்தீங்களா மாமா, இவனுக்கு பர்த்டே போல. வித்யா கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணுங்க எப்படிதான் இவன மாதிரி தப்பான ஆளுங்க கிட்ட மாட்டுறாங்களோ தெரியல. உங்கள மாதிரி நல்லவரை தூக்கி எறிஞ்சிட்டு இவன் கூட ச்சே, என்ன சொல்றதுனே புரியல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க மாமா, உங்களுக்கு தான் நான் இருக்கேன்ல. நிரஞ்சனா, என்ன ஏதுன்னு தெரியாம அனாவசியமா வித்யாவை பத்தி தப்பா பேசுறவளை வச்சுக்காத. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. உங்க முகத்தை பார்த்ததும் உங்க மனசுக்குள்ள எரியற நெருப்பை அணைக்கலாம்னு நினைச்சு சொன்னேன்ல, எனக்கு இது தேவைதான் மாமா. என்ன வித்யா, அங்கிளை இன்னும் காணோம்? வேற எங்கேயாவது போயிருப்பாங்களா? தெரியல அருண். லேட் ஆகுதுன்னா நாம வேணா கேக் கட் பண்ணிடலாம். அதெல்லாம் தப்புமா. அவங்க வரட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். தாத்தா, அருண் அங்கிள் பர்த்டேக்கு அம்மா சர்ப்ரைஸா கேக் ஆர்டர் பண்ணிருந்தாங்க. சீக்கிரமா வாங்க போல, கேக் வந்திருக்கும். இப்ப அவங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன தாத்தா? இல்ல இல்ல இல்ல, நம்ம இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போவோம். எங்க தாத்தா? இங்க பக்கத்துல ஒரு குல்ஃபி கடை இருக்குன்னு சொன்னாங்க, அங்க போவோமா? குல்ஃபியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். போலாமா? தாத்தா, நான் இப்பவே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னும் குல்ஃபி சாப்பிட்டா அம்மா திட்டுவாங்களே. அம்மாவுக்கு தெரியாம போவோம். அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? நான் பேசிக்கிறேன்டா, நான் திட்டு வாங்கிக்கிறேன். போதுமா? என்னைக்காவது ஒரு நாள் தானடா. அங்க நேரா போனா மாட்டிக்குவோமே தாத்தா. நாம இந்த ஹோட்டல்ல இன்னொரு வழி இருக்கு, நாம அதுல போலாம். சரியா? இப்படியே போயிடலாம். வா. வித்யா, நான் வேணா போய் அங்கிள் நிலா எங்கன்னு பார்த்துட்டு வரட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் அருண். அவங்க வரட்டும், நாம கேக் கட் பண்ணலாம். அதான் வித்யாவே சொல்றாளே, கட் பண்ணிரலாம்டா. சரி வித்யா. சரி வாங்க. வாங்க சார். வாங்க மேடம். வாங்க வாங்க. எல்லாரும் வர சொல்லுங்க. எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. வாங்க மேடம் வாங்க. இந்தாங்க, கேக் கட் பண்ணுங்க. Happy birthday to you. இந்த கேக்கை கட் பண்ணி இங்க சாப்பிட்ற எல்லாருக்கும் கொடுத்துருங்க. ஓகே சார். வித்யா, என் அம்மா சொன்ன மாதிரி என் லைஃப்ல இந்த பிறந்த நாளை மறக்கவே மாட்டேன்.
நீங்க எனக்காக எவ்வளவு பண்ணிருக்கீங்க அருண். அதுக்கெல்லாம் முன்னாடி இது ஒரு பெரிய விஷயமா என்ன? சரி வாங்க. அண்ணா வெட்டியில இருக்க கொடுங்க. சரிங்க. வாங்க. பாத்தீங்களா மாமா, உங்க மேல அவளுக்கு எவ்வளவு வெறுப்பு இருந்தா அவன் வெட்டின கேக்க உங்களுக்கு சாப்பிட கொடுத்துருப்பா. இவ எப்படிப்பட்டவன்னு இப்போ அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்ன கோமா பத்தி என்ன மாமா ஆக போகுது? அவ பண்ணதை தானே நான் சொன்னேன். நீ சொல்றதால வித்யாவை நான் தப்பா நினைக்க மாட்டேன். நீ பேசாம சாப்பிடு. மாமா, ஜூஸ் ஆர்டர் பண்ண வரவே இல்ல, என்னன்னு கேக்குறீங்களா ப்ளீஸ் மாமா? ஹலோ சார், ஏன் சார் நீங்கள் வந்தீங்க? ஜூஸ் ஆர்டர் பண்ண இன்னும் வரல. நீங்கள் போய் உட்காருங்க சார், நான் என்னன்னு பார்த்து எடுத்து. இல்ல பரவாயில்ல, கொடுங்க. சரிங்க சார். எடுத்துட்டு வரேன். சார், தேங்க்யூ. ஹேய், கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? எங்கடா பாத்துட்டு வர? சாரி, தெரியாம கை ஸ்லிப் ஆயிடுச்சா? என்னடா சாரி? பொண்ணு கூட வந்துடக்கூடாது. கண்ணு மண்ணு தெரியாம வந்து மோதிடுவீங்க. தப்பா பேசாதீங்க. என்னடா தப்பா பேசாதீங்க? அவ கூட தானே வந்திருக்க. அவளை பார்த்துட்டு அப்படியே வந்து ஜூஸ் என் மேல கொட்டிட்ட. அருண் விடுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதான் இவர் சாரி கேட்டார்ல, அப்புறமும் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் என்ன தனியாவா வந்திருக்கீங்க? உங்க கூட ஒருத்தி வந்திருக்கால. நாங்க என்ன தப்பா பேசிட்டோமா? உங்க ரெண்டு பேருக்கும் என்ன உறவுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இங்க பாரு, தேவையில்லாம தப்பா பேசிட்டு இருக்காங்க. அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட அவரு யாரா வேணாலும் இருக்கட்டும், எனக்கு எந்த பயமும் இல்ல. மாமா, இவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க மாமா, நீங்க வாங்க. ஹேய், என்ன அவ கூப்பிட்டா நீ போயிடுவியா? அருண் வேண்டாம், விடுங்க. இல்ல வித்யா, தப்பு பண்ணிட்டு இவன் எவ்வளவு திமிரா இருக்கான் பாருங்க. அவ கூப்பிடுறா, இவனை கம்முன்னு போயிட்டே இருக்கான். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நீ தானே ஜூஸ் கொட்டின, இந்த இடத்த கிளீன் பண்ணு. ஏய், யார பார்த்து என்ன சொன்ன நீ? சார், இது எங்க வேலை, நாங்க பண்ணிக்கிறோம், நீங்க சண்டை போடாதீங்க. இல்ல இல்ல, இவன் தான் கிளீன் பண்ணணும்.